அறிவு கிடங்கு. எவனுக்காக ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு ஃபோன் அடித்து, டேய் மாப்பிள்ளை இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன், அக்கா ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன் கேட்டால் உடனே நீங்கள் அதை சரி செய்கிறதுக்கு ஒரு போடுவீங்க பாரு பிளானு, அது பட்டையை கிளப்பும். செமையாக பக்காவாக ஒரு தப்பே இல்லாத மாதிரி நீங்கள் சரியாக பிளான் போட்டு தரல மிகப்பெரிய வல்லவர்கள். ஆனால் நம்முடைய மிதுனராசிக்காரங்க நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கோட்டையை விட்டுருவீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் உங்களுடைய புத்தியை கடன் கொடுத்து விடுவீர்கள். மிதுன ராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டதான் நம்மளுடைய மிதுன ராசி. அப்படிப்பட்ட மிதுன ராசியில் மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அதாவது செவ்வாயோட நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம், அதுக்கடுத்து குருவோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டதான் நம்மளுடைய மிதுன ராசி. அப்போ இந்த சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறான்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், வேலையில் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வருஷம் பதவி உயர்வு கிடச்சிரும்.